அடிப்படையா இல்ல இதுக்கு முன்னாடி நடந்த course of எல்லாமே actions based on சேர்த்துதான். அது ஒரு இடத்துல வெடிக்குதுன்னா, அதுக்கு முன்னாடியே அவங்க நெறைய டைம் அவமானப்பட்டுருக்கணும். அதனால தான் அது வந்து வெடிக்கிறாங்க. புரியுதுங்களா? ம். அந்த பொண்ணு வந்து எடுத்தோனயே பிரச்சனை பண்ற பொண்ணு கிடையாது. 15 வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்கு அப்டின்னா, அந்த பொண்ணு எவ்வளோ பொறுத்து போய் தான் ஒரு இடத்துல முடியலங்கிறப்ப தானே அவங்க வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகுறாங்க. அது வந்து இதுதான். இதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கும். இதே மாரி சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கும். இதுல வந்து அவங்க ரொம்ப பாதிப்பு அதிகமாயிருக்கும்னு என்னோட இது. நீங்க ஒவ்வொருத்தங்களும் உங்களோட கருத்த சொல்லுங்க. அத அப்படியே நம்ம ஒரு இதா எடுத்துட்டு போலாம். நான் மணிமேகலை அக்கா ஃபர்ஸ்ட்டும் அப்புறம் பிரியங்கா பத்தியும் கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு. அவங்க சொல்லுங்க. சிடபிள்யூசி தான் ஃபர்ஸ்ட் குக்கரி ஷோனா தட் வாஸ் நாட் ரைட். நான் ரொம்ப நாளா விஜய் டிவி குக்கரி ஷோஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸாம்பிள் நம்பர் 1 கிச்சன் சூப்பர் ம். ஸ்டார்ஸ். அதை நம்மள மாதிரி இந்த எஸ். மாதிரி குக் வித் ம். கோமாளி, டாப் வெங்கடேஷ் பட் வந்து அது இதுல இருந்தாருல்ல? பண்ணது அதேனே ஜட்ஜா. கிடையாது. இட் வாஸ் லைக் ஈக்குவல் டு மாஸ்டர் செஃப் மாதிரி. ஸோ அதில் ம். கிஷோர், வெங்கடேஷ் பட்டு, செஃப் தாமு இவங்க 3 பேர் தான் ஜட்ஜாக இருப்பாங்க. டெய்லி எலிமினேஷன். ஷி வாஸ் த தேர்ட் ரன்னர் அப் ஆன் தட் சீசன் 3. அது எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட். அண்ட் அதுலயே பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசன்ல எனக்கு இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, சிங்கப்பூர் தீபன் கோமாளி வந்திருப்பாரு. ஹி வாஸ் தி ரன்னர் அப் இன் தி சீசன் 3 ஆஃப் கிச்சன் சூப்பர் ஸ்டார். சரி, ஓகே, அவரை பத்தி நான் பேச விரும்பல. இப்போ பிரியங்கா அந்த ஷோலயே பாத்தீங்கன்னா ஷி வாஸ் லைக் ஈக்குவல் டு டேக் த பவர் அப் ஆஃப் வாட் ஆங்கர், பிகாஸ் அந்த ஷோல ஆங்கரே கிடையாது. கிஷோர் வந்து நடுவராக இருப்பாரு. ஹி வில் பி டெல்லிங் வாட்ஸ் தி டாஸ்க் அண்ட் எவ்ரி திங் லைக். ஸோ பிரியங்கா வாஸ் லைக் அந்த அது வந்து 2014 எக்ஸாக்ட்லி 2014 நடந்த இதில் ஷி வாஸ் லைக் என்ன சொல்ல, எல்லாரையும் ஒரு ஃப்ரெண்ட்லி அது இருந்தாங்க சரி, பட் ஜட்மெண்டலாகவும் ரொம்ப இருந்தாங்க அங்கே ஒன்று. மணிமேகலையோட கிக் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா 2009 விச் வாஸ் ஸ்டார்டட் ஹர் கரியர் இன் சன் மியூசிக் அட் சன் டிவி சேனலில். அதுக்கப்புறம் அவங்க ஸ்டார்ட் பண்ண சேனல் தான் யூடியூப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது விஜய் டிவியில் குக் வித் கோமாளி வாஸ் ஃபர்ஸ்ட் டிபேட் கோமாளி, அதில் தான் உள்ள வந்தாங்க. பட் மணிமேகலையை பொறுத்தவரை ஷி வில் பி டாக்கட்டிவ். அவங்க ரொம்ப பேசுவாங்க, பட் அது எதுவுமே அவங்க மனசில் வச்சுக்க மாட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் வெளிப்படையாக ஷேர் பண்ணிடுவாங்க. அண்ட் ஷி வாஸ் நாட் எக்ஸாக்ட்லி லைக் பிரியங்கா. இதை நான் எடுத்துக்கணும், இங்கே நான் ரூல் பண்ணணும், இங்கே நான் எம்பரர் பண்ணணும், ஐ வாண்ட் டு பி கிங் மேக்கர் ஆஃப் தி ஷோ, whoever whatever it is, even if ஹெட் ஆர் whatever it is, ஜட்ஜ் யாருமே இருந்தாலும் அங்கே நான் தான் இதாக இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. பிகாஸ் நான் குக் வித் கோமாளியே லாஸ்ட் 4 சீசன், ஐ டோன்ட் லைக் திஸ் 5 சீசன். 5th சீசன் 4th சீசன் ஐ வாஸ் அ பெஸ்ட் ஃபேன் ஆஃப், பிகாஸ் வெங்கடேஷ் பட் சார் ஒன் ஆஃப் த ரீசன். அண்ட் கோமாளி லைக் புகழ், குரேஷிலாம் செகண்ட் சீசன்ல தான் கொஞ்சம் பெஸ்ட்டு. தேர்ட் சீசன்ல தான் வர ஆரம்பிச்சாரு. பட் பாலா, புகழ், அதுக்கப்புறம் சிவாங்கி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் தான் ஒரு மணிமேகலை, இவங்கெல்லாம் தான் வைப்ரண்ட் ஆஃப் த ஷோ. ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்ல மறந்துட்டீங்க, மீடியா மிஷன் ரூபா மேடம். இப்போ மீடியா மிஷன் தாங்க சன் டிவில இப்போ ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க டாப் குக்கு. அவங்க வந்து லாஸ்ட் சீசன் 4 வரைக்கும், ஈவன் தோ பிக் பாஸ் எவ்ரி ஷோ அது வரைக்கும் போனது எல்லாமே கரெக்டா போயிட்டு இருந்துச்சு ஆக்சுவலா. சரிங்களா? ஸோ என்ன ஆச்சுன்னா, வெங்கடேஷ் பட்டே அந்த மங்கூஸ் பண்டே, அவன் பேர் என்ன, அவன் இன்டர்வியூல சொல்லும் போதே சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி there is a fight between Vijay TV and Media Vision, that's the reason that the Media Vision wave came out அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இவங்க எந்த மாதிரிலாம் வதந்தி கிரியேட் பண்ணாங்கன்னா, வெங்கடேஷ் பட்டுக்கும் விஜய் டிவிக்கும் பிரச்சனை, அதனால அவர் வெளியில் வந்துட்டாருன்ட்டு. ஸோ அது வேற. ஸோ இந்த 4 பேர் தான் தேவர் லைக் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், தட் வாஸ் வெரி ஃபண்டாஸ்டிக் ஜாப் தே டிட். அதெல்லாம் வேற லெவல். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட், கோமாளி இஸ் தி பேஸ்மெண்ட். அவங்க இல்லைன்னா அந்த குக் வித் கோமாளி இஸ் ஈக்குவல் டு கிச்சன் சூப்பர் ஸ்டார் ஆர் மாஸ்டர் செஃப். ஸோ அந்த மாதிரி. ஸோ பட் அந்த இதில் இருக்கும் போது தான் வி வேர் என்கேஜிங். நம்ம மனசில் எவ்வளோ தான் கவலைகள் இருந்தாலும் அந்த ஷோவை பார்க்கும்போது வி ஆர் ஜஸ்ட் கன்சிடரிங் தட் அஸ் அ ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக. ஸோ அப்படி இருக்கும்போது மணிமேகலை இத்தனை சீசனாக ஃபாலோ ஆகி ஒரு கோமாளிலேருந்து ஒரு ஆங்கருக்கு ப்ரொமோட் ஆகிறது, இட்ஸ் நாட் அட் ஆல் அன் ஈஸி கைண்ட் ஆஃப் அ திங். அவங்க நினச்சிருந்தாங்கன்னா ரக்ஷன் வாஸ் அ வெரி குட் காய் அண்ட் ரொம்ப பாசிட்டிவ் அண்ட் வெரி ஹம்பிள் காய். எனக்கு அவரை பற்றி நல்லாவே தெரியும். அவருடைய வீடியோஸ் எல்லாமே நான் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நான் மணிமேகலைக்கு இந்த மாதிரி ஒரு இது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா, ஐ மீன் சீசன் 5ல இந்த வீக்கில் தான் நடந்துச்சு கேட்டால் தட் வாஸ் நாட் ரைட். கரெக்டாக எங்கே நடந்துச்சுன்னா, மணிமேகலை வென்ட் டு ஸ்டார் மியூசிக் ஃபார் ஒன் ஷோக்கு போயிருந்தாங்க. அதாவது ஆங்கர்ஸ் வர்சஸ் ஜட்ஜஸ்ன்ட்டு.
ஸோ அங்கே என்ன நடந்துச்சுன்னா, மணிமேகலை லூஸ் டாக் விடுறவங்க, தட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அங்கே அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஜட்ஜஸ் 2 பேருமே டம்மி பீஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அதை இவங்க வீடியோவை வாங்கி அடுத்த வார எபிசோட்லேயே டெலிகாஸ்ட் பண்ணி ஷி புட் டவுன் மணிமேகலை. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் திங் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவங்க இந்த பண்ற அந்த அண்ணன் தங்கச்சி ட்ராமா, சாரி அந்த அந்த இர்ஃபான் அந்த ட்ராமா, அதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சா இருந்துச்சு ஆக்சுவலா. நான் பார்த்த சீசன்ல இது ஒன் ஆஃப் த worst சீசன்னா இதுதான் ஒன் ஆஃப் த worst சீசன் சொல்லியிருப்பேன். ஐ எம் 100% ஷுர் தட் ஐ வில் பி சப்போர்ட்டிவ் வித் மணிமேகலை. ஷி வில் நெவர் டூ எனி பேக் ஸ்டாபிங் அட் ஆல் ஃபார் ஷுர். பிகாஸ் எனக்கு அந்த இடத்துல பிரியங்கா மேல பெரிய டவுட் இருக்கு. she thinks that she is the king maker, sorry queen maker. இதை சொல்லணும்னு வந்தேன். இது எனக்கு இது ரொம்ப நாளாக இது கடிச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா, இந்த மணி எப்போவுமே சிடபிள்யூசியில் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஓட்டாம பார்ப்பேன். இந்த சீசன் நான் ஓட்டாத நாளே கிடையாது. கிரிஞ்சு மேக்ஸ் புகழோடைய காமெடி இந்த சீசன்ல இருந்துச்சான்னு கேட்டா இட் வாஸ் ஜீரோ. லாஸ்ட் சீசன், செகண்ட் சீசன், ஃபர்ஸ்ட் சீசன், தேர்ட் சீசன்ல அவர் ரொம்ப கம்மியாக தான் வந்தார். ஏன்னா அவர் அப்பப்போ தான் வந்தார். ஸோ இந்த மாதிரி சீசன்ல அவர் வந்து பார்க்கும்போது இந்த சீசன்ல அவர் என்ன பண்ணான்னு கேட்டா ஜீரோ. அவர் பண்ணலையா இல்லை இவங்க பண்ண விடலையா எனக்கு புரியல. அண்ட் குரேஷி ஹி வாஸ் அ லெஜண்ட். லாஸ்ட் சீசன்ல அவர் எப்படி அழுதாரு, அவருடைய அந்த 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 டிராவல்லாம் எப்படி காமிச்சாரு, அதெல்லாம் இந்த சீசன்ல என்ன கேட்டா செஃப் தாமுவே வாஸ் லிட்டரலி டவுன். ஏன்னா லாஸ்ட் சீசன்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டேபிள்லயே போயிட்டு என்ன பண்றீங்க, அப்படி பண்றீங்க, காமெடி பண்ணுவாரு. ஆனா இந்த சீசன்ல அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு போனது நான் பார்த்ததே இல்லை சத்தியமா. இதை சொல்லணும்னு இருந்தேன். I'm done with my conversation. தேங்க்யூ சார், சூப்பரா. ஆமா தேங்க்யூ சார், சூப்பரா பேசுனீங்க. ஆமா And நீங்க சொன்ன அந்த ஸ்டார்ட் மியூசிக் ப்ரோக்ராமோட அந்த குறும்படம் போட்டு அது லிட்டரலா வந்து மணிமேகலையை வந்து ரொம்ப எம்பாரஸ் பண்றதுக்கு வெயிட் பண்ணி அது பண்ண மாதிரி இருந்தது. அண்ட் தட் இஸ் அன்கால்டு ஃபார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு ஷோல நடந்த கண்டென்ட் எடுத்துட்டு வந்து இங்க போட்டு அதை எக்ஸ்போஸ் பண்றதே வந்து மணிமேகலைக்கு கிடைக்கிற அந்த பிரைஸை கிடைக்க விடாம பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல பண்ண மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அண்ட் அதை நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ. அண்ட் மோகன் அவர் ரொம்ப நேரம் கை தூக்கிட்டு இருக்காரு. சார் சொல்லுங்க சார். இல்ல அதாங்க எனக்கு வந்து மணிமேகலை சிடபிள்யூசில வந்து நான் 5 சீசனாவும் பாக்குறேன். அது அந்த ஃபர்ஸ்ட் 2வது சீசன் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சுடனி காலில் ஊற்றி அவங்க ஒரு 5 வாரம் வராமல் போயிடுவாங்க. அப்புறம் ஃபைனல்லாம் வந்தாங்க. அப்பவே பாத்தீங்கன்னா மொத்தம் இவங்க வந்து வெஜிடபிள்ல இருந்து மணிமேகலை வெளியில போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் நம்பவே இல்லை. அப்புறம் தான் அவங்க வீடியோ எல்லாம் போட்டாங்க, பார்த்தோம். அதுக்கப்புறம் போன சீசன் 4வது சீசன் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 4-5 வாரம் வரல. அதுக்கப்புறம் வந்தாங்க. அப்பயும் இதே பேச்சு தான் வந்தது, இப்பவும் அதே பேச்சு தான் வருது. மணிமேகலை வந்து அவங்களுக்கு ரொம்ப பெயின் ஃபாலோவர் அதிகம். இப்போ எப்படி குரேஷ் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி மணிமேகலை எனக்கு ஆரம்பத்துல இருந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்காக எனக்கு இப்போ நடக்கிற சண்டையும் ஒரு கால் மணிமேகலை பிக் பாஸ் போறதுனால இதெல்லாம் ரூமர் மாதிரி பண்றாங்களோன்னு ஒரு டவுட்டு. யார் மணிமேகலை பிக் பாஸ் போறாங்கன்னு சொல்றீங்களா? அவங்க மோகன் கிளியரா மோகன் bro. யூடியூப்ல சொல்லிட்டாங்க. அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஓகே, நோ அதுக்கு அவங்க அதுல இருந்து இது பண்ணிட்டே போலாமே. இப்ப நிஷா வந்து குயிக் டெலிவரிக்காக பண்ணிட்டு போனாங்க. ஒரு போலாமே. நிமிஷம் சரியா, நிஷா வந்து டெலிவரிக்காக போனாங்க சீசன் 1ல, சரிங்களா? அந்த ஒரு 2 மந்த்ஸ் அவங்க வரமாட்டாங்கிறத அவன் வந்து நார்மலா சொல்லிட்டு தான் போனாங்க. அதே மாதிரி 2 மந்த்ஸ் கழிச்சு கடைசியில வந்து திருப்பி அந்த இது இந்த ப்ரோக்ராம் எண்ட் ஆகிறப்ப வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் மணிமேகலைக்கும் அந்த கால்ல நீங்களே சொன்னீங்க சுடுதண்ணி கொட்டிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது ஃபைனல் எபிசோடுக்கும் வந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க சொல்லிட்டு போறதுன்னா, இப்ப நான் பிக் பாஸ்க்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட பிரியங்கா வந்து ஸ்டார்ட் மியூசிக் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்த சீசன் பாத்தீங்கன்னா மாக்காப்பாட்டை கொடுத்துட்டு அவங்க போனாங்க. அப்ப போறதா இருந்தா அது மாதிரி சொல்லிட்டு போலாம். அதுக்காக இது இந்த மாதிரி ஒரு டிராமா பண்ணிட்டு போகணுங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா இவங்க சொன்னதுக்கு அப்புறம் இது நீங்க டிராமா அவங்க வந்து பிக் பாஸ்க்காக தான் இப்படி பண்றாங்க அப்படின்னா, அப்புறம் ஏன் வந்து அனிதா சம்பத்தும் இவங்க எல்லாம் வந்து வெளியில வந்து இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லணும்? இப்ப இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ரம்யா கூட சொல்லியிருக்காங்க, விஜய் ரம்யா கூட சொல்லியிருக்காங்க, எனக்கும் இந்த மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இப்போ ஒவ்வொருத்தங்களா சொல்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்ப அது நம்ம யோசிக்க தோணுது இல்லைங்களா? அப்ப வந்து இது இல்ல உண்மையா இருக்கிறதுக்கான இல்லக்கா ஆஹ் இல்ல இல்லக்கா அதுக்குதான் ஒரு டவுட்டு தான். நான் இல்ல நீங்க சொன்னது நேத்து புரிஞ்சுச்சு. நம்ம அதுக்குதான் நான் இந்த சண்டே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன் மோகன் ப்ரோ. இல்ல அதாங்க சாட்டர்டே சண்டே எபிசோடு 3 வாட்டி பார்த்தேன். எதுனா எதனா யாருன்னா மூஞ்சியில எதனா காமிக்கிறாங்க, எதுவுமே காமிக்கல. அங்க அந்த மாதிரி சம்பவம் நடந்த மாதிரி ஷோல எடிட்ல இல்ல எதனா ஆக்சுவலா தூக்கிட்டாங்களான்னு இல்ல தெரியல. எடிட்ல மோகன் ப்ரோ, தூக்கிடுவாங்க. இல்ல ஏன்னா அது சிவா உங்களுக்கு கான்ட்ரவர்சி ஆகும்.
சுபா நான் ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன். நேத்து எபிசோட் நான் பார்த்தேன். அந்த எபிசோட்ல நெறைய க்ளூஸ் இருந்தது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா, மணிமேகலை எல்லாருக்கும் அவங்க அவங்க ஃபேஸே நேத்து கொஞ்சம் டல்லா தான் இருந்தது. எல்லாருக்கும் இன்ட்ரோ குடுப்பாங்க. ஆனா பிரியங்காக்கு மணிமேகலை குடுக்கல. ரக்ஷன் தான் அந்த இடத்துல இன்ட்ரோ குடுத்திருப்பாரு. அது ஃபர்ஸ்ட் திங். 2வது வந்து மணிமேகலை வந்து ஜட்ஜஸ் எல்லாம் வெல்கம் பண்ணும்போது, அ அவங்க ஒரு நோட் குடுப்பாங்க. இந்த மாரி தாமுப்பா வந்து 60த் பர்த்டே கொண்டாடிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு, அ பிளெஸிங்ஸ் எடுத்துட்டு அத ஒரு செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. பிரியங்கா அந்த இடத்துல ஒரு கவுண்டர் குடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, ஜட்ஜஸ் வந்து விஜய் அவார்ட்ஸ் ரூவா வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதையும் சொல்லி செலிப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க. அதே மாரி இன்னொரு இடத்துல அந்த எல் அ பேரிங்லாம் நடந்துட்டு இருக்கும்போது, ஒரு ஒரு விஜய் ஸ்டார்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி பேர் பண்ணும்போது, நவீன் அந்த சீரியல்ல நடிக்கிற நவீன் வந்திருப்பாரு. அந்த பேரிங்க வந்து நவீன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுட்டு, ரக்ஷன் பேசிட்டு இருக்கும்போது, அங்கேயும் ஒரு இடத்துல வந்து பிரியங்கா இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, இவர் வந்து இந்த இயரோட ஃபைண்ட் ஆஃப் த இயர் அவார்ட் வாங்கிட்டு வந்திருக்காரு. விஜய் அவார்ட்ஸ்ல அதையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே என்ன பொறுத்தவரைக்கும் இது ஆங்கர் பண்ண வேண்டிய வேலை, இல்ல கோ ஆங்கர் பண்ண வேண்டிய வேலை. பிரியங்காக்கு அங்க வேலையே கிடையாது. அத சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவங்க அந்த இடத்துல அந்த ஆங்கரோட ரோல் அவங்க எடுத்த மாரி தான் நான் பார்க்குறேன். ஸோ நேத்து எபிசோட்லயுமே நெறைய க்ளூஸ் இருந்தது. அதுக்கப்புறம் தான் மணிமேகலை அந்த எபிசோட்ல இல்லன்னு நெனைக்கிறேன் நானு. ஐயோ! என்ன எல்லாரும் அமைதியாயிட்டீங்க. இல்ல நீங்க சொன்னீங்க இல்லையா அதுக்கப்புறம் இருந்தது. அதே மாரி மணிமேகலை அவங்க இதுக்கப்புறம் இந்த பிரச்சனைய பார்த்துட்டு, மணிமேகலை கிடைக்கிற சப்போர்ட் பார்த்துட்டு, இதுக்கப்புறம் வேணா பிக் பாஸ்ல அவங்க லாஸ்ட் மினிட் அடிஷனா கூட சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா, அவங்க போறதுக்காக இந்த ஸ்டண்ட்ட பண்ணியிருப்பாங்கன்னு நான் நம்பல. ஏன்னா, அவங்க பேசினதுல இருந்தே அவங்களோட ஒரு பெயின் வந்து தெரிஞ்சது. அவங்க வந்து எவ்ளோ சஃபர் ஆயிருக்காங்க. அது அந்த YouTubeல வந்து அவங்க சொல்லும்போது, அது நிஜமா ஃபீல் பண்ணி சொன்ன மாரி தான் இருந்தது. அண்ட் நம்ம நெறைய ஷோஸ்ல பார்த்த மாரி அவங்க இன்டர்ஃபியரன்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருந்தது தொடர்ந்து. அண்ட் நாகதர் சார் சொன்ன மாரி, இன்னொரு ஷோல நடந்த ஒரு கன்டென்ட்ட எடுத்துட்டு வந்து, இங்க குறும்படம் போட்டு இந்த இடத்துல இது பண்றதுக்கு, இது வந்து பிக் பாஸ் கிடையாது. இது வந்து CWC. எங்கேயோ நடந்தத எடுத்துட்டு வந்து பாருங்க. ஜட்ஜஸ பத்தி இப்படிலாம் அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு எதுக்கு மணிமேகலையே அந்த இடத்துல புட் டவுன் பண்றதுக்காக பண்ண மாரி தான் இருந்தது. ஏன்னா இப்போ ப்ராபப்ளி அவளுக்கு அங்கே ஒரு பிரேக் ஒன்று தேவைப்படும். ஏன்னா இப்போ வேற ஏதாவது பிக் பாஸுக்கு எதுக்காவது கூப்பிட்ட உடனே வந்தாங்கன்னா அப்போ அவங்க சொன்னதெல்லாம் வந்துட்டு அது சரியாங்கிறது ஒரு கொஷின் வரும். ஏன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும் அப்படின்னு தான் வெளியிலேயே போயிருக்காங்க. இல்ல அவங்க பேசிக்கா சேனல் கிட்ட பிரச்சனை இல்லன்னு சொல்றாங்களா? அவங்க சொல்றது எனக்கு புரொடக்ஷன் டீம்ல பிரச்சனை இருக்கு. அந்த ஆங்கர் கூட ம் பிரச்சனை இருக்கு. நான் புரொடக்ஷன் டீம் கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த மாரி நடக்குதுன்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தேன். அவங்க அத சரியா ம் எஸ்கலேட் பண்ணியும் அத கரெக்ட் பண்ணல. அது இல்லாம இந்த பிரச்சனை ஆகும்போது என்ன வந்து காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. நீங்க அமைதியா போயிட்டீங்கன்னா, இன்னும் ஃபியூச்சர் அசோசியேஷன்ஸ்ல உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நீங்க வந்து சேர்ந்திருந்தா இன்னும் 2, 3 ஷோ சேர்ந்து பண்ணலாம். விஜய் டிவில இப்ப 2 ஷோ வரப்போகுது. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இல்லன்னா உங்களுக்கு கரியரே முடிஞ்சிரும். அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இது யாரு மீடியேட் பண்றாங்கன்னா, இது புரொடக்ஷன் ஹவுஸ் தானே மீடியேட் பண்றாங்க. ஸோ அப்போ அவ்ளோ பவர் இருக்கா? அப்படின்னு. இல்ல அதுதான் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நிறைய இருக்கலாம். இப்போ ஒரு மீடியா இல்லைன்னா ஆஹ், அடுத்ததே காம்படிட்டர் நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் பொதுவாகவே வந்துட்டு இல்லை நான் இதெல்லாம் நான் யூஸ்வலாக இந்த ஷோஸ் நான் பார்க்கறது இல்லை. பட் சம்டைம்ஸ் பார்க்கறது. பொதுவாகவே இந்த ஷோஸ் இவங்க ஹோஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ஒரு எல்லாருக்குமே தெரியும். பிக் பாஸோ வாட் எவர், அது வந்து கொஞ்சமாவது அட்லீஸ்ட் ஒரு 70% வந்து ஒரு ஸ்கிரிப்டடாக தான் இருக்கும். இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். மேபி அதை மீறி ஏதாவது இது பண்ணாங்கன்னா அந்த எடிட்டிங்ல எல்லாம் அவங்க கட் பண்ணிடுவாங்க. பட் இப்போ இந்த இது விஷயத்துல வந்துட்டு பார்க்கறச்ச அவங்க மேபி இப்போ ஏன்னா வந்து இந்த சீசன்ல தானே இவங்க வந்து ஷீ இஸ் ஆக்சுவலி பார்ட் ஆஃப் அ ஜட்ஜ் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருக்க சொல்ல மேபி பிரியங்காவுக்கு கூட ஒரு ஏன்னா இவங்க மணிமேகலைக்கு ஒரு சப்போர்ட் அதிகமாக இருக்குது. ப்ராபப்ளி அடுத்த ப்ரோக்ராமில் கூட மணிமேகலைக்கு அதிகமான சான்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம் விஜய் டிவிலேயே. அந்த மாதிரி ஒரு ஜென்ரலாகவே பார்த்துட்டிங்கன்னா மேபி பிரியங்கா வந்து ஒரு கொஞ்சம் டாமினன்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் மணிமேகலை எனக்கு என்னமோ கொஞ்சம் ஒரு டவுன் டு அர்த் பர்சன் மாதிரி தெரியுது. அவங்களுடைய நடவடிக்கைகள் பொறுத்திருந்து பார்க்கலாம்.
மோகன் ப்ரோ பேசுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. மோகன் ப்ரோ மோகன் இருக்கீங்களா? இல்ல அவங்க ஏதோ நான் சொல்ல வந்த மறந்துட்டேன், இருங்க ஒரு நிமிஷம். ஓகே 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 டேக் யூர் டைம். அவரு டிடிகே தமிழ் ப்ரோ மேல வாங்க, ஸ்பீக்கர் கொடுத்துருக்கேன். விராட் வந்திருக்காரு. விராட் உங்களுக்கு ஏதாவது இருக்கா சொல்லுதா? ஏன்னா இன்னைக்கு அவர் ஒரு இது வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு டிடிகே தமிழ். இல்லக்கா, அதான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஏற்கனவே யங்ஸ்டர் ஃபாலோவர்ஸ் விஜய் டிவி ரொம்ப, விஜய் டிவி ஷோவில் வந்து இளைஞர் மத்தியில் அவங்க மொத்தம் யாருமே பார்க்கறது இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு பார்க்குறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் வெறுப்பாயிடும். கரெக்ட். அவங்க வந்து இந்த மாதிரி கான்ட்ரவர்சி வர்றது வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க. ஒரு ப்ரோக்ராம் போகுதுன்னா அது வந்து எந்த வித இதுவும் இல்லாம ஒரு அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா அவங்க பார்க்கறதுக்கும் பிடிக்கும். இப்போ ஒருத்தங்க வந்து திருப்பி ஒருத்தங்க போயிட்டு இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கே வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே எல்லா சீரியல்லையும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்ப இதுவும் இப்படி சண்டை போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து பாக்குறவங்களுக்கு, ஏன்னா சிடபிள்யூசி பாக்குறதுக்கான காரணம் என்னன்னா, அந்த முன்னாடி ஃபர்ஸ்ட் இருந்தப்ப பாத்தீங்கன்னா பாலாவும் புகழும் செஞ்ச அந்த காமெடி தான். அதுக்காகவே அது இந்த சீசன் 2 அண்ட் சீசன் 3 வந்து பாத்தீங்கன்னா அதுக்காகவே பயங்கரமா ஃபேமஸ் ஆச்சு. அடுத்த சீசன் 3ல குரேசி சொல்லுங்க. அதாங்க எல்லாரும் நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி. இந்த சீசன் குக் வித் கோமாளி என்றது ஒரே ஃபேமிலி, 5 சீசனா ஒரே ஃபேமிலின்றாங்க. அந்த ஃபேமிலியில ஒருத்தர் வெளியில போறாங்கன்னா அதுக்கு உண்டான காரணத்தை நம்மளுக்கு சொன்னாதானே நம்மள அவங்க கூட ஜெல்லாக முடியும். நம்ம எதுக்கு இருக்கிறோம்? கரெக்ட் தான். இது வரைக்கும் ஒருத்தங்க வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேற இருந்தாங்க. இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இருக்கிறதுல வெரி ஒஸ்ட்ன்னு சொல்லிட்டு மணிமேகலே சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, அவங்க சொல்லியிருக்காங்க. அதை வந்து அவங்க வந்து கண்டுக்காம விட்டதுனாலதான் அவங்க ரொம்ப கோபமாயிருக்காங்க. அது வந்து நல்லா கிளியரா தெரியுது. இப்ப இருக்கிறவங்க வந்து பிரியங்காவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றவங்களா இருக்காங்க போல இருக்கு. அதை வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க அவங்களோட. அதான் சுபக்கா, நான் சொல்றது இல்லைங்க. நம்ம எல்லாம் விஜய் டிவி ஷோ தான் பாக்குறோம். அந்த ப்ரொடக்ஷன் டீமோ இல்ல டைரக்டர் பேரோ யாருக்கும் தெரியாது. ஏங்க மத்தவங்க பாக்குற மாதிரி பாக்குறதுக்கு நம்ம பாக்குறதுக்கும் டிஃபரெண்ட் வேணும் இல்லைங்க. அப்ப நம்ம ஒரு இடத்துல வந்து பொது வெளியில நம்ம பேசணும். இப்ப வீட்டுல இருக்கவங்களுக்கு அது தேவையில்லை, சரிங்களா? இப்ப நம்ம பொது வெளியில வந்து பேசுறப்ப அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் யார் வச்சிருக்கா, அங்க யார் என்ன பண்றாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா பிரவீன் ஒருத்தர் இருக்காருங்க, சரிங்களா? எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் வந்து விஜய் டிவி. அவர் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பிரியங்காவை மட்டும்தான் பிரைஸ் பண்ணி பேசியிருக்காரு. எல்லாம் அந்த இது சின்ன திரை அந்த அவார்டு ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா பிரியங்கா மாதிரி ஒரு ஆங்கர் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரைஸ் பண்ணி தான் பேசியிருக்காரு, சரிங்களா? ஸோ அவங்களோட சப்போர்ட்லாம் இருக்கவும் தான் பிரியங்கா அப்படி பண்ண முடியும். அவங்க தானா பண்ண முடியாது, சரிங்களா? சேனலோட சப்போர்ட் இல்லாம பிரியங்கா அப்படிலாம் பண்ணவே சான்ஸே கிடையாது. அப்ப இவ்வளவு டாமினேஷன் பவர் எங்க யார் கொடுத்தாங்க? இதுதான் வந்து அங்க இருக்கு இன்டர்னல் பாலிடிக்ஸ் அப்படின்னு நாங்க சொல்றோம், புரியுதுங்களா? இந்த பாலிடிக்ஸ்னாலதான் இப்ப மணிமேகலைக்கு இவ்வளவு பிரச்சனை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாவனாக்கு இதே ப்ராப்ளம் தான். அதனாலதான் அவங்க விஜய் டிவி அவங்க வந்து விட்டுட்டு இப்ப பாத்தீங்கன்னா இது கிரிக்கெட்டை வந்து கமெண்ட்ரி பண்றதுக்கு போயிட்டாங்க, சரிங்களா? இப்படி ஒவ்வொருத்தங்களா கிளம்பி போறாங்க அப்படிங்கிறப்ப இதுக்கெல்லாம் யாரு காரணம் பார்த்தா பிரியங்கா தானே வந்து நிக்குது, புரியுதுங்களா? அதே மாதிரிதான் ரம்யாவும் சொல்லியிருக்காங்க. சேம் இதே பிரச்சனை தான் ரம்யாவும் சொல்லியிருக்காங்க. அனிதா சம்பத்து இதே தான் சொல்லியிருக்காங்க. சோ அதெல்லாம் நம்ம யோசிக்க வைக்குதுன்னு சொல்ல வரேன். அதுதாங்க நம்ம சோசியல் மீடியால இருக்கிறோம். அங்க ப்ரொடக்ஷன் டீம் இதெல்லாம் தெரியுங்க. சாதாரணமா வீட்டுல இருந்து பாக்குறவங்க ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இதெல்லாம் பார்க்க மாட்டாங்கல்ல. சோசியல் மீடியாவுக்கு வராதவங்களுக்கு இது தெரியாதுல. மொத்தமா விஜய் டிவி தான் இதை பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. அப்ப யூடியூப் பார்க்க மாட்டாங்கிறீங்களாங்க? ஹாட் ஸ்டார்ல இந்த ப்ரோக்ராம பாக்குறவங்க ஓகே, விஜய் டிவி பாக்குறவங்களுக்கு நீங்க ஓகே. அதையும் தான் எல்லா சேனல்லையும் எல்லாத்தையும் தான் சொல்றாங்க இல்லையா? பத்தி தந்தி டிவி நியூஸ்லயும் இது எல்லா நியூஸும் வந்துருச்சு. இப்ப நம்ம பேசுனது எல்லாமே தந்தி டிவி நியூஸ்ல அவங்க போட்டுட்டாங்க. அப்ப அது அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்கள போய் சேராதுன்னு நினைக்கிறீங்களா? தந்தி டிவி நியூஸ் சேனல் இப்ப எத்தனை பேர் பாக்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது என்ன ப்ரோ இப்படி கேட்டா எப்படி ப்ரோ? சொல்லுங்க. இது என்னங்க, பாலிமர்ல 1 ஹவர்ஸ் ஒன்ஸ் அந்த நியூஸ் தாங்க போட்டுட்டு இருக்கான். நான் மார்னிங்ல இருந்து 10 டைம் பார்த்துட்டேன் அந்த நியூஸ் பாலிமர்ல. சரி, இவங்க டிடிகே தமிழ் வந்திருக்காரு. வாங்க ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எவ்வளவு நாள் ஆச்சு திருப்பி வந்தீங்க போல இருக்கே அடுத்த சீசனுக்கு? ஆமா மேடம், அடுத்த சீசனுக்கு வந்துட்டு அதான் இந்த பிரச்சனை கரெக்டா தான் நீங்க பேசியிருந்தீங்க. அதான் நான் கீழே உட்காந்து கேட்டு இருந்தேன். அந்த ஒரு வீடியோ வெளியே வந்துதான் நம்மளுக்கு ஷாக் ஆயிருச்சு. அவங்க அந்த இதுல ஸ்டார்ட் மியூசிக் நடந்த விஷயத்த கொண்டு வந்து அதை அப்படியே அவங்க திட்டமிட்டு பண்ற மாதிரியே தான் இருக்கு. அது செஃப் தாமும் அந்த வீடியோவை செஃப் தாமும் பார்த்துட்டு அவருமே காண்டாயிட்டாரு.
என்னடா என்ன நீ யாரா இருந்தாலும் இருக்கும்ல, யாரா இருந்தாலும் நம்மள ஒருத்தங்க என்ன சொல்றது, பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறப்ப அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு, அவரோட இதுக்கு இல்ல வந்து என்னடா சுபா இந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டா. சுபா ஆக்சுவலா நீங்க வந்து அதுல பாத்தீங்கன்னா மணிமேகலை சொல்லுவாங்க, இல்ல அங்க வந்து கேமரா ரெக்கார்ட் ஆகலன்னு நினைச்சு நான் அதை பேசிட்டு இருந்தேன் சம்திங் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த அந்த வீடியோல ஃபுல் வீடியோ பாருங்க. அதான் இல்லப்பா, இல்ல அவங்க அபி, நினைச்சிட்டு இப்ப இருப்பாங்க நாங்க ஆஃப்லைன்ல நம்ம பேசுறோம் அப்படின்னு நினைச்சு பேசுறோம். அது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசுறத வந்து அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்து போடுறாங்க அப்படின்னா, அது கேட்கிற அவருக்கு ஆப்போசிட்ல இருக்கவரு அவ்வளோ ஒரு இதுல வந்து காலேஜோட இதா இருக்காரு. அந்த மாதிரி இருந்த இடத்துல இருந்து அவர் வெளியே வந்திருக்காரு. அவ்வளோ பெரிய செஃப், எல்லா 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருக்குன்னு ஒரு பிராண்ட் வச்சிருக்காரு. அப்படி இருக்கவர்கிட்ட போய் நீங்க இப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப உங்களுக்கு ஒரு கொஞ்சம் மனசு வருத்தமா தானே இருக்கும். இப்ப நம்ம ஃப்ரெண்ட்லியா நான் உங்கள்ட்ட சொல்ற பேச்ச நீங்க கொண்டு போய் ஒருத்தங்கள்ட்ட சொல்றப்ப, அது எப்படி கன்வே ஆகுதுன்னு பார்க்கணும்ல. அத அங்கதான் ரெக்கார்ட் வந்து பண்ணி வேற காமிச்சிருக்காங்க. அதுதான் வந்து அங்க அந்த ஷோல வந்து பிரியங்காவும் ஒரு ஆளா இருக்காங்க, அந்த ஷோல இவங்களும் ஆங்கரா இருக்காங்க. அதுல ஈரோட மகேஷ் அண்ணா எப்பயுமே வந்து ஜாலியா தான் பேசுவாரு. அவர்கிட்ட பேசுனதுனால அந்த மாதிரி பேசிட்டாங்க. இந்த மாதிரி இல்ல அந்த ஜட்ஜி இல்ல என்ன ஆக்சுவலா அப்படின்னு. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் மியூசிக் அதை ஹோஸ்ட் பண்றதே பிரியங்கா தான். ஸோ அவங்க கேட்டா அந்த கிளிப்பிங்க கொடுக்க மாட்டேன்னு யாராவது சொல்லுவாங்களா? ஸோ அதனால அந்த கரெக்டா அந்த கண்டென்ட் எடுத்து இங்க பிளேஸ் பண்ணா, அதுவும் இப்படி மணிமேகலையை பிளேஸ் பண்ணும்போது இதை நம்ம பிளேஸ் பண்ணா மணிமேகலை வந்து ஒரு மாதிரி எம்பாரஸ் ஆவாங்க, இல்ல ஜட்ஜஸ் கிட்ட வெறுப்பாவாங்க அப்படின்றது வந்து அது திட்டமிட்டு பண்ண மாதிரி தான் இருக்கு. ஆமா ஆமா மேடம். அது என்னன்னா ஃபர்ஸ்டே அவங்க அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே சொல்லுவாங்க, இங்க வந்து செப்தாம் அவர்களை வந்து அப்பா அப்பாங்கிறாங்க, மாதம்பட்டி அவர்களை வந்து ரொம்ப மரியாதையா பேசுறாங்க. ஆனா வேற ஷோல இதே மணிமேகலை வந்து எப்படி பேசுறாங்கன்னா அந்த பாயிண்டை கோட் பண்ணி பேசும்போதுதான் நம்மளுக்கு சந்தேகமா இருக்கு. ஆமா ஆமா அந்த பாயிண்ட் சொல்லாம இருந்தாங்கன்னா நம்மளுக்கு அது தெரியல, ஒரு நார்மலா தான் இருந்திருக்கும். என்னன்னா இவங்களை வந்து காலி பண்ணும், மணிமேகலை வந்து காலி பண்ணும் அப்படின்னு தான் பிரியங்கா அந்த வேலையை பார்த்துட்டு, அது என்னமோ அந்த அவங்க அதை பார்க்கும்போது எல்லாம் டென்ஷன் ஆயிட்டு இருக்கிறாங்க, மணிமேகலை பயந்துட்டு இருக்குது. ஆனாலும் அந்த இடத்த வந்து இது பிரியங்கா என்னன்னா சிரிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அத ஆமா ரொம்ப வந்து ஃபுல்லா அவங்க அந்த சிரிச்சுட்டு தான் அந்ததான் இருக்காங்க. அததான் மேடம் பார்க்கவே முடியல. அவங்க மட்டும் சிரிச்சா பரவாயில்ல, அவங்க கூட இருக்க அந்த இர்ஃபானு அந்த அந்த பக்கம் இருக்க ஆட்களு அவங்களாம் சிரிக்கும் போதுதான் ரொம்ப ஒரு அசிங்கமாயிருது இல்லையா? எல்லாருமே வந்து இது பண்ணும்போது மார்க் பண்ணும்போது அது தேவையில்லாத மார்க்கிங். ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒரு மார்க்கிங்னா அதுல ஏதாவது ஒரு ரீசன் இருந்தா பரவாயில்ல, ஒரு ரீசனுமே இல்ல இல்லாம. இது கிட்டத்தட்ட புல்லிங் மாதிரிதான். இத பாரு நான் எப்படி காலி பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி ஆஃப்லைன்ல பண்ணிட்டு வந்து இங்க செஞ்ச மாதிரிதான் இருந்தது. இவர் டிடிகே தமிழ் பத்தி சொல்றேன் அபி. இவர் வந்து லாஸ்ட் டைம் வந்து விசித்ரா மேடம்க்கு வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணி ஒரு 200 250 வீடியோஸ் எவ்வளவு ப்ரோ போட்டீங்க வீடியோஸ்? அது 600 இருக்குங்க மேடம், அது விடுங்க. இல்ல இல்ல அல்ல, பயங்கரமா சப்போர்ட் பண்ணாருங்க. 98 டேஸும் சூப்பரா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து அந்த 98 டேஸ் வரைக்கும் பயங்கரமா சப்போர்ட் பண்ண ஒரே சேனல்னா டிடிகே தமிழ் தான். நாங்க வந்து அவரோட சேனல் எல்லாம் போய் பேசியிருக்கோம். அவங்களுக்கு விசித்ரா மேடம்க்கு சப்போர்ட் பண்ணி சூப்பரா கண்டக்ட் பண்ணாருங்க. உண்மையுமே தெரியுங்களா, டெய்லியுமே எங்களுக்காக ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் வந்து இது லைவ் போட்டு நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாரு. இந்த தடவையும் ப்ரோ, இந்த தடவையும் பண்றீங்களா அதே மாதிரி? ஆமாங்க மேடம், இந்த தடவை இருக்கு. சூப்பர் சூப்பர். ஓகே, சூப்பர் சூப்பர் ப்ரோ. விராட் வாங்க, விராட் நீங்க பேசுங்க. இல்ல ஒண்ணுல அந்த பாவனா சைடுல ஒரு ட்வீட் ஒன்று போட்டாங்க, அதை பார்த்துங்க. இப்ப போட்டிருக்காங்களா? இல்ல அவங்க வந்து அந்த தட்ஸ் தமிழ்ல வந்து அந்த ஆர்டிக்கலை வந்து நான் சொல்லவே இல்ல, நான் சொல்லாததை எழுதியிருக்காங்க, இதுக்கு எதுவும் ப்ரூஃப் கிடையாது அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி பாவனா, இட் இஸ் ஆல் அண்டர்ஸ்டுட், பாவனா அப்படிதான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க இன்னும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல தான் இருக்காங்க. மேபி அவங்க இந்த கான்ட்ரோவர்சிக்குள்ள விஜய் வர டிவியோட இதுல விரும்பாம. தானே இருக்காங்க. ஆமா கரெக்ட். இல்ல இந்த மாதிரி கிளாரிஃபிகேஷன் கூட பிரியங்கா சைடுல வரலையா, அதான் யோசிக்கிறேன். அவங்க இப்ப இருக்கணும் இல்லைங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போடுவாங்க. ஆனா கண்டிப்பா மறுப்பு ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு அவங்க சைட்லயும் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு தானே போட முடியும். இப்ப மணிமேகலை அக்யூஸ் பண்ணணும்னா அவங்கள்ட்ட ஏதாவது இருக்கணும்ல, ப்ரூஃப் இருக்கணும்ல. சும்மா மீடியால எதுவும் சொல்லிட முடியாதுல்ல. இப்ப இதை வந்து நம்மளுக்கு யாரும் உள்ள அங்க இருக்கலைங்க, நம்ம யாருமே அந்த இதுல ஒர்க் பண்ணல சரிங்களா. அதனால என்ன நடக்குதுங்கிறது கிளியர் கட்டா தெரியாது. இப்ப இவங்க சைடு நம்ம கேட்டிருக்கோம், நாளைக்கு பிரியங்கா சைடு உண்மை இருந்துச்சுன்னா அவங்க சைடு சப்போர்ட் பண்ண போறோம் சரிங்களா. அப்ப நம்மளுக்கு வந்து எங்க உண்மை இருக்கோ அங்கதான் சப்போர்ட் பண்ண போறோம், அவங்க சைடு தான் நம்ம பேச போறோம். அந்த மாதிரி அவங்க அவங்க சைடுல ஏதாவது விளக்கங்கள் கொடுத்தோம்னா அதை நம்ம ஒப்புக்கிட்டோம்னா அவங்க சைடு சப்போர்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் நம்ம இது பண்ண போறோம் சரிங்களா. யார்கிட்ட உண்மை இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா இதுல யார் கல்பிரிட்னு நம்ம இது வரைக்கும் தெரியாது, அதுதான் உண்மை.
யோ பங்கு சொல்லியா யோ பேசியா என்னையா இருக்கேன். எங்களை பேச விட்டு நீ உட்காந்துருக்க? இல்லையா அதான் பேசிட்டு இருக்கீங்களே. சுபா அந்த இந்த இது படத்துல 2-3 ரஜினி வாரமாவே முருகன் படத்துல ஒரு இது மாதிரி ஜெனி சொல்லுங்க சொல்லுங்க. பாயிண்ட் வரட்டும் பேச அப்படின்னு இருக்காங்க. ஓகே. இன்னைக்கு யாரு அப்படி பிக் பாஸ் தெலுங்குல யாரு எலிமினேட் ஆறாங்க தெரியுமா? அதுதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சேகர் பாஷா. சூப்பர்யா. சேகர் அண்ணாவா? எஸ் பாஷா ஆயிட்டாரு. எலிமினேட் ஆயிட்டார். ஆமா ஆயிட்டாரா? ஆயிட்டாரு. வெளியில போறாரு. ஓகே போட்டாங்களா? எத்தனை மணிக்கு? இதோ போயிட்டு இருக்கு. அதுதான் 9 to பாத்துக்கிட்டு 10:30யா? ஆமா 9 to 11. ஓகே. ஆக்சுவலா இப்போ இன்னொரு நியூஸ் கூட வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா மேடம்? பிரியங்கா தான் இந்த ஹோஸ்ட் இந்த ஷோவோட வின்னர்னு வருது பாத்தீங்களா? அப்படியா? ஆமா அது ஓகே மார்னிங்கே ஓகே. வந்துருச்சுங்க. மார்னிங் வந்துச்சா? ஆமா டைட்டில் வின்னர் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுன்னு போட்டிருக்கான். ஓ ஓகே ஓகே ஓகே. நேத்தே முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஆஹா சரி சரி சரி. இப்போ அத வந்து ட்விஸ்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா இந்த இந்த இதனாலதான் இப்ப ப்ராப்ளம் பண்றாங்க அப்படின்னு ட்விஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே. நிறைய வாய்ப்பு இருக்கு. ஷூட் முடிஞ்சிருச்சு டைட்டில் வின்னர் அவங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கான். அது ஆமா உண்மையா என்னங்கிறது தெரியல. ஆனா மார்னிங்ல இருந்து வந்துட்டு இருக்கு. ஆமா அது மேக்சிமம் அது நான் சரியான ஆளு தான் போட்டிருக்காரு. அவர் சொன்னா 100க்கு 100 சரியா இருக்கும். நானும் ஒரு 3 ட்வீட் பார்த்தேன். மார்னிங்ல இருந்து பார்த்தேன். அந்த அளவுக்கு அவங்க வந்து அப்படி பண்ணாங்களான்னு தெரியல. ஏன்னா நான் ஷோ பார்க்கல இல்ல, அதனால ஒண்ணும் தெரியல. இப்ப கடைசியில இருந்தது பார்க்கும் போதுதான் பயமா இருக்கு. என்னடா திருப்பி இவங்க ஜெயிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த இர்ஃபானோட சேர்ந்துக்கிட்டு இவங்க எப்பயுமே அந்த ஒரு காமெடி பண்ணுவாங்க. நல்லா பண்ணிருக்கலாம். இந்த பிரியங்காட்ட வந்து பிளஸ் இருக்கு, நிறைய பிளஸ். இர்ஃபான் ராமர் ராமர் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு வாங்க நாஷ். யாராவது இத பத்தி பேச விருப்பம் இருந்தா மேல வாங்கப்பா. ஸ்பீக்கர் கேளுங்க, கொடுக்குறேன், பேசுங்க, உங்களோட பாயிண்ட்ஸ சொல்லுங்க. சுனிதா வாங்க. சுனிதா என்ன சுனிதா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க, வீடியோ எல்லாம் போஸ்ட் பண்ண மாட்டோம், வாங்க. ஹாய் ஜெரி. ஹாய் வாங்க. நான் உங்களுடைய பேச்சுக்கு தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் வர்றதே யாருக்கும் தெரியாது, ஏன் இந்த உருட்டு? வந்தாச்சுல, வந்தா உடனே அது மைக்க பிடிச்சோமா கடை 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 டாபிக் ஏதோ வாய் தவறி மாட்டிக்கிட்டாரு நாஷ். விடுங்க, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு, விட்டுருங்க, மன்னிச்சிருவோம். என்ன பிரியங்கா வெர்சஸ் மணிமேகலை டாபிக்? நான் ரொம்ப நேரமா யோசிச்சேன், இந்த டாபிக் யாரும் பேச மாட்டாங்களா, ஸ்பேஸ் போட மாட்டாங்களா. வெரி குட், ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல நான் அடி வாங்க விரும்பல, யாராவது பேசினா நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இல்ல நாங்களாம் பேசி முடிச்சிட்டோம். யாரும் அடிக்க மாட்டாங்க, நாம தான் அடிக்கணும். அப்படியா? பயமா இருக்கே, இங்க யாருக்கு சப்போர்ட்னு தெரியலையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க பேசுங்க. நான் வந்து இதுல ஷோ நான் பார்க்கல, டு பி வெரி ஹானஸ்ட். இந்த சீசன் நான் ஃபுல்லாவே பாய்காட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் 2-3 ரீசன்னால. ஏன்னா மீடியா மேஷன்ஸ் இல்ல, பட் சார் இல்ல. ஸோ அதுக்காக நான் இந்த ஷோ நான் சுத்தமா ஸ்டாப் பண்ணிட்டு பார்க்கல. அண்ட் மேஜரா பிரியங்கா வந்ததுனாலயே நான் இந்த ஷோ பார்க்கல. அந்த அதான் மெயின் ரீசன். நான் வந்து பிரியங்கா வந்ததுனால நான் பார்க்கல. வை? பிகாஸ் ஷி டாமினேட்ஸ் எவ்ரிவேர். அது வந்து ரொம்ப லிட்ரலா இருக்கும். முன்னாடி பிக் பாஸ்க்கு முன்னாடி பார்த்த பிரியங்கா வேற, பிக் பாஸ்ல பார்த்த பிரியங்கா தான் ஆக்சுவலி ரியாலிட்டியான பிரியங்கா. ஸோ அதில் எனக்கு அதுக்கப்புறமே நான் பிரியங்காவை பெருசாக ஃபாலோவும் பண்ணுறது இல்லை, அவங்க ஷோஸ் நான் பார்க்க மாட்டேன் பெருசாக. அது ஒரு கண்ணோட்டம் அப்படியே மாறி போச்சு. ஸோ அதனாலேயே இந்த ஷோ நான் பார்க்கல. இப்போது பிரியங்கா வெர்சஸ் மணிமேகலை வரும்போது இதில் நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன். பட் மணிமேகலை வந்து அவங்க எடுத்த டிசிஷன் ரொம்ப கரெக்ட். வாட் ஷி அவங்க பர்ஃபெக்டாக அவங்க டிசிஷன் எடுத்திருக்காங்க. டாமினேட் பண்ணாங்களா இல்லையான்லாம் நமக்கு தெரியாது, பட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் நான் 100% நம்புவேன். பிகாஸ் ஷீ இஸ் லைக் தட், ஷீ இஸ் ஒன் புல்லி. அவ்வளோதான். ஐயோ அமைதியா இருக்கேன். இல்ல அதெல்லாம் நீங்க சொல்றத வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். வேலிட் பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு நோட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நான் சொல்லிட்டேன்.
சோ இது வந்து இது குக் வித் கோமாளியா அவங்க பிக் பாஸ் ஷோ மாதிரி மாத்திட்டாங்க அப்படிதானே சொல்ல வரீங்க அஃப்கோர்ஸ். நேஷ்? ஆமா. அதேதான். அவங்க வந்து நான் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்த வரைக்குமே, பெருசா அவங்க யாருக்குமே எந்த ஸ்பேஸ் குடுத்த மாரி எனக்கு தெரியல. மேபி நான் ஷோ பார்த்தா எனக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். ஆ. பட் இல்ல எப்படின்னா அவங்க எப்பவுமே டாமினேட்டிங் ஆ பர்சன் தான். ஆப்வியஸ்லி. ஆமா. ஊஹும் சொல்றியால கூட பாத்தீங்கன்னா மாகாபாவை பேச விட மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ம். இவங்களே தான் பேசிட்டே இருப்பாங்க அந்த ப்ரோக்ராம்லயும். அதே மாதிரி எந்த gift வந்தாலும் சரி தினேஷ் கரெக்ட். அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்து அதான். அது இல்ல ஒரு தடவை 2 தடவை பண்ணா ஜோக்கா இருக்கும். எப்பவுமே பண்றப்போ ஒரு மாதிரி என்னாச்சுன்னா இது என்ன இந்த பொண்ணு பக்கி மாதிரி பண்ணுது, எரிச்சலை தான் கொடுக்கும் ஒரு குறிப்பிட்ட இல்ல இதுக்கு அப்புறம் ஷீ பாத்தீங்கன்னா. இஸ் ஆல்வேஸ் அ நீட் அட்டென்ஷன் சீக்கிங். சில பேருக்கு கரெக்ட். எப்பவுமே அவங்கள பிரைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா பிடிக்கும் தெரியுமா? சில பேருக்கு. அது ஆமா அது அதுக்கு அது ஒரு குவாலிட்டி. அது நீங்க அட்டென்ஷன் எல்லாருக்குமே வந்து ஒரு பாராட்டு வேணும். அது லைஃப்ல எல்லாருக்குமே தேவை. ஒரு பூஸ்ட் பண்றதுக்கு. பட் அத அக்செப்ட் பண்ற நீங்க இன்னொருத்தவங்கள கூட இருக்கவங்கள பாராட்டினாலும் நீங்க அத அக்செப்ட் பண்ற மனப்பான்மை இருக்கணும். அது அவங்களுக்கு இருக்காது. கண்டிப்பா. எப்பவுமே நான் பார்த்த வரைக்குமே அது இருக்காது அவங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ அது யா ஷி இப்படி ஹேஸ் எல்லாம் தட் நம்ம குவாலிட்டி. பேசிட்டு இருக்கோம். இப்ப பிக் பாஸ்க்கு வந்து வரப்போறாங்கன்னு நினைக்கிறேன் பிரியங்கா. அப்ப இருக்க யாரு? எல்லாத்துக்கும் மறுபடியுமா? பிக் பாஸ்க்கா? ஆமா 2 இல்ல 3 வாய்ப்பே இல்ல. கண்டஸ்டன்ட் வராங்க. பார்க்க இல்ல. ஓ ஆமாவா? ரன்னர் ஓகே அப்லாம் ஆமா ஓகே. ஆமா ஓல்டு கண்டஸ்டன்ட் 3 மெம்பர்ஸ் வராங்க. ரன்னர் அப்பா வந்தவங்க எப்படியா வருவாங்க? அதானே. ரன்னர் அப்பா வரவங்க எப்படி வருவாங்க? அவங்க ரன்னர் அப்பயா அவங்க? வருவாங்க எனக்கு தெரிஞ்சு. ரன்னர் அப்லாம் வாய்ப்பு இல்லைங்க. ஓ இந்த கேக்கல. சீசன்ல பழைய ஸ்லோவா கண்டஸ்டன்ட்ஸ் கேக்குது. வராங்களா அப்போ? ஆமா 3 மெம்பர்ஸ் ஆமா வராங்க. ஆமா 2 கோ or 3 கண்டஸ்டன்ட் மெம்பர்ஸ் வராங்க. வராங்களாம். 3 பேரு. ரைட்ரா. இந்த சீசன் நாங்க பார்க்க ஒருத்தங்க கூடாதுன்னு நினைச்சேன். தனலட்சுமி வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கோம். பாப்போம் தனலட்சுமி வந்தா நல்லா இருக்கும். ஆமா. அந்த ஆமா. பொண்ணுலாம் அழகா விட்டுருச்சு. சான்ஸ விட்டுருச்சு அந்த ஆமா பொண்ணு. 6 வந்தா சீசன் டிசர்விங் 6ல தான். வந்தாங்கல்ல. ஆமா ஆமா. டிசர்விங் தான். வரலாம் அவங்கலாம் தப்பில்ல. வரலாம். அவங்களுக்குலாம் இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம். குடுக்கலாம் தப்பில்ல. நான் நினைச்சேன் அல்டிமேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா தனலட்சுமி வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த தடவை அல்டிமேட் எப்ப வைக்கிறாங்கன்னு தெரியல. சோ இது ஒரு நல்ல சான்ஸ் அந்த பொண்ணுக்கு அவளை இன்னொரு தடவை ப்ரூவ் பண்றதுக்கு. ம். வேற யாரெல்லாம் இருக்கிறா? ஏதாவது தெரியலைங்க. கிளிம்ஸ் வந்து நாங்க இல்ல. ஏன் ஐயோ ஏன் அப்படி சொல்லிட்டீங்க? நாங்க 2 பேரும் அதுக்கு என்ன தகுதி இல்லைங்கிறீங்களா? இல்ல அடுத்த இல்ல இல்ல சீசனுக்கு இப்பதானே வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் சீசனுக்கு கண்டிப்பா இல்ல நீங்க இல்ல இல்ல செலக்ட் ஆயிருவீங்க. அப்படி இல்ல. நான் அவங்க எல்லாம் ஓவர் குவாலிஃபைடு. போயிட்டுனா 100 நாளா இருக்க முடியாது. எப்படி அடிச்சாரு பாருங்க ஆயுப். இல்லன்னா நாளைக்கு காலையில நம்ம ஸ்பேஸ்ல ஸ்பீக்கர் கிடைக்காதுல்ல. இல்ல 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 சுபா ஆமா. ஜெரி எல்லாம் வந்து 2 தாமரை 2 சீசன்ஸ் தாங்குவாங்க. 200 டேஸ் ஏய் கண்டினியூஸா தாமரையோட வச்சிருவாங்க. லேட்டஸ்ட் போட்டோஸ் யாராவது பாத்தீங்களாப்பா அப்ப? நான் பார்த்தேன் ஒரு பார்த்தேன். ஏர்போர்ட்ல பார்த்தமே. ஆமா. ஏர்போர்ட்ல அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் நிக்கிற மாதிரி என்னமா போஸ் கொடுத்துட்டு நிக்கிறாங்கயா. ஆமாயா. ஐயோ செம்ம இதுவாயா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். தாமரை. ரீல்ஸ் இல்ல ரீல்ஸே பண்ணாங்க. ரீல்ஸே பண்ணிருக்காங்க. ஏன்னா நான் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றேன். ஓகே ஓகே அதுல பார்த்தேன். ரீல்ஸே இருக்கு அதுல. ஓகே. பாரியா எப்படி இருந்த தாமரை எப்படி இதுதான்யா. எப்படி இருந்த தாமரை எப்படி ஆயிட்ட? இப்படி இருந்த தாமரை எப்படி இல்ல இல்ல அவங்க வளர்ச்சியை பார்த்து நம்ம பொறாமப்படல. ஓகே ஒரு இடத்துல இருந்து இல்ல இல்ல ஆமா ரொம்ப ஷைனிங் ஆயிட்டாங்க. நல்லா ஷைனிங். வேற லெவல். அதாவது ஐக்கி பெரி எப்படி இருக்காங்களோ அந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஐக்கி பெரி கூட தான் நிறைய ரீல்ஸ் இப்ப ரீசெண்டா ஓகே ஓகே ஐக்கி பெரியோட இருக்காங்களா அப்ப? ஓகே. ஆமா ஆமா ஐக்கி பெரியோட தான் அந்த ஏர்போர்ட்டுக்கு எல்லாமே போனது. ஓகே ஓகே. மேல ஒரு லீக் வீடியோ ஒன்னு வந்திருக்கு பாருங்களா, அது அப்படியே பாருங்க எல்லாரும். நான் என்னோட ஒப்பீனியன் சொல்லலாமா? சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ. நான் பிரியங்காவை நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்து பிக் பாஸ் 24/7 வந்து அவங்க சீசன்ல இல்லாதது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே அவங்க நல்லா எக்ஸ்போஸ் ஆயிருப்பாங்க. ஏன்னா அதுல வந்து 24/7 காட்டாம நம்மள வந்து என்னன்னா எடிட்டர் 1 hour தான் காட்டுறான். அதுல நம்ம எப்படி சித்தரிக்கலாம்னா அவங்களோட பாசிட்டிவ் சைடை மட்டுமே காட்டலாம். அதுவும் இல்லாம சேனல் பேக்கப் இருக்கு. பிரதீப் மில்ராய் பீட்டர் அவங்க எல்லாம் அவங்களோட இதுதான் ஃப்ரெண்டு தான். ஸோ ரொம்ப க்ளோசஸ்ட். அண்ட் ஸ்ருதி பிக் பாஸ் ப்ரொடியூசர் அதுல ஒரு பார்ட்னர். அவங்க எல்லாமே ஒரு கேங் அப்படிங்கிற போது அதுல உள்ள அந்த அட்வான்டேஜ்லாம் நம்ம சேனல் அப்படிங்கிற அந்த 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 ஒரு இது அந்த செல்ஃப் இது வந்து அவங்க ஒரு டாமினேட்டிங் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் சொல்றீங்க. அண்ட் இன்னொன்னு கம்மிங் டு தாமரை, நான் தாமரை எப்படி பாக்குறேன் அப்படின்னா தாமரை வந்து ஷீஸ் அ பியூட்டி வித் பிரெயின். என்ன அப்படின்னா ஷீ கிளியரா எக்ஸ்போஸ் பண்ணாங்க பிரியங்காவை. ஆனா அந்த சேனல் எப்படி சித்தரிச்சதுன்னா பிரியங்காவை வந்து பாவமா காட்டுற மாதிரி காட்டி தாமரையை வந்து ஏதோ ஒரு விதமான ஒரு உமன் டாமினேட்டிங் கேரக்டர் மாதிரி காட்டி சித்தரிச்சிட்டாங்க. ஆக்சுவலா அதுதான் நடந்திருக்கு. நீங்க 24/7 நடந்துச்சு அப்படின்னா
என்டையரா சினாரியோவே ஆப்போசிட்டா இருக்கும். அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னா, பிரியங்கா இருக்கிற வரைக்குமே எல்லாராலையுமே முன்னாடி வர எல்லாராலையுமே அந்த அந்த இடத்துக்கு வர முடியாது. ஏன் அப்படின்னா, நான் இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். குரேஷிலாம் நான் ரொம்ப பெரிய ஃபேன். குரேஷி, புகழுக்கெல்லாம். குரேஷியை நான் எப்போ பார்த்தேன் அப்படின்னா, குரேஷிலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, நல்லா பிரியங்காவுக்கு நல்ல சொம்படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் அப்படின்னா, இப்ப அவரெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணல, நம்ம சொம்படிக்காம விட்டோம் அப்படின்னா, இப்ப அவங்களால நமக்கு ஷோ எதுவும் பிரச்சனை ஆயிருமா? சோ அவங்களாம் பகைக்க மாட்டேங்கிறாங்க. புகழ் கொஞ்சம் கிரிஞ்சு பண்ணாலுமே, புகழ் சர்க்காஸ்டிக்கா பிரியங்காவை நிறைய இடத்துல எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று, ஆமா, அது நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் குக் வித் கோமாளி ரீயூனியன் எபிசோட்ல சிவாங்கி வந்திருப்பாங்க. அந்த எபிசோட்ல நீங்க பார்க்கும்போது சிவாங்கி ஒரு 5-6 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க ஆடியன்ஸ் கிட்ட. எதுக்கு எல்லாரும் புகழை ஒதுக்குறீங்க? எதுக்கு பிரியங்காவும் புகழும் சண்டை போடுறாங்க? எதுக்கு பிரியங்காக்கா டாமினேட் பண்றாங்க? ஏன் இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு. ஆனா அது அந்த டைம்ல பெருசா டாக் ஆஃப் த டவுன் ஆகல. இப்போ மணிமேகலை இஷ்யூ போட்டதுக்கு அப்புறம் இது பூம் ஆயிட்டு. மணிமேகலை அவங்க எல்லாம் வேற மாதிரிங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. நீ யாராவது செல்ஃப் மேடு கூட அவங்க தன்னையே இது பண்ணிக்கிட்டு 15 இயர்ஸா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. இப்ப பிரியங்கா காக்கா கூட பேக்கப் இருக்கு. இவங்க அப்படி கிடையாது. நீ அதான் அந்த குட் நைட் படத்துல சொன்ன மாதிரிதான், அந்த ஏதோ படத்துல அந்த ஆடியோ போட்டாங்க, அதே மாதிரிதான். மணிமேகலை எல்லாம் எதை பத்தியுமே கேர் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு நேரா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நீ தப்புனா நீ தப்பு, அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி. அது அப்படிதான். நம்ம அது ஒண்ணும் பண்ண முடியாது. பிரியங்காக்கா இருக்கிற வரைக்குமே அது அப்படிதான். குரேஷியுமே நான் இந்த டைம்ல நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா, கமெண்ட் மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணி போட்டுட்டு 1 hourல அந்த கமெண்ட் டெலீட் பண்ணிட்டாரு. ஆனா அன்ஃபாலோ பண்ணிட்டாரு. அதுலதான் அப்போ நீங்க அப்போ பிரியங்காக்காக்கு எதிரா இந்த அன்ஷிதாலாம் நான் சொல்றேன். அன்ஷிதா நான் பர்சனலா நான் பேச விரும்பல. அவங்க எல்லாம் என்னன்னே பிரியங்காக்கு இது வரைக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. நார்மல் பீப்புளா 2 எபிசோடுக்கு அப்புறம் இந்த குக் வித் கோமாளியோட ஷோவோட டைனாமிக்ஸை எப்படி புரிஞ்சா நம்ம எப்படி சஸ்டெயின் ஆக முடியுங்கிறது தெரியறதுக்காக எடுத்த ட்ரம் கார்டு தான் அக்கா பிரியங்காக்கான்னு அந்த அக்கா ஆரம்பிச்சாங்க. சுனிதா பிரியங்காலாம் முன்னாடில இருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்கள பத்தி நான் பேசுவேன்ல. இர்ஃபானுமே அப்படிதான். அவங்களோட யூடியூப் எல்லாம் அதெல்லாம் அவங்களோட நான் யூடியூப்பை பத்தி பேச விரும்பல. முதல்ல அந்த இர்ஃபானுமே அப்படிதான். ஒரு 3 எபிசோடுக்கு அப்புறம் நம்ம ஸ்கிரீன்ல தெரியணும், நம்ம ஃபர்தரா டிராவல் ஆகணும் அப்படின்னா நம்ம யார காக்கா பிடிச்சா நம்ம ஃபர்தரா மூவ் ஆகுவோம் அப்படிங்கறதுதான் எல்லாமே. ஷோவோட டைனாமிக்ஸ் நல்லா தெரிஞ்சுட்டு அத அப்பப்போ புகழுமே சர்க்காஸ்டிக்கா பிரியங்காவை எக்ஸ்போஸ் பண்ணாலுமே அவங்க சிரிச்சுக்கிட்டே அவங்க வன்மம் முகத்துல தெரிஞ்சாலுமே, ஆனா முகத்துல அந்த வன்மம் தெரியும். ஆனா சிரிச்சே சமாளிப்பாங்க. நான் நிறைய இதுல பாத்திருக்கேன் நல்லா. அண்ட் இன்னொன்னு, கம்மிங் டு மாதம்பட்டி ரங்கராஜ் சார் டு பி ஃப்ராங்க், அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே ஓகே. பட் ஹானஸ்டா ஜட்ஜா அப்படிங்கிற போது ரொம்ப சில இடத்துல ரொம்ப அவங்களே என்ன பண்றாங்கன்னா, பிரியங்காக்கா நீங்க தான் இந்த ஷோக்கு பில்லர். அப்படியே ஒருத்தவங்க பண்ணும்போது அப்ப வாட் இஸ் த ரோல் ஆஃப் அதர் கண்டஸ்டன்ஸ்? அப்ப அவங்கள என்ன சும்மாவா வந்திருக்காங்க? இல்ல நீங்க 10 பேர் கண்டஸ்டன்ட கூட்டிட்டு வந்திருக்கீங்க. கூட்டிட்டு அப்போ இவங்களதான் நான் ஃபார்வர்டா புஷ் பண்ணுவேன் அப்படிங்கிற போது இப்ப மித்த கண்டஸ்டன் எல்லாம் அவங்க என்ன சும்மாவா வந்திருக்காங்க? அப்படி கிடையாதுல. வசந்த் வசி எலிமினேஷன் அப்பவும் அப்படிதான். அதுதான் நடந்துச்சு. ஜோயாவை ஷீஸ் அ கண்டென்ட் கிரியேட்டர், எல்லாம் கண்டென்ட் எல்லாம் கொடுத்தாலுமே குக்கிங் இல்லாத பட்சத்துல பிரியாணியை பொங்கல் புளியோதரை மாதிரி செஞ்சு கொண்டு காட்டினாங்க. காட்டிட்டு அதை க்ளோஸ் அப் ஷாட்ல காட்டினா நம்ம எல்லாரும் திட்டுவோம் தெரிஞ்சு காட்டாம அதை ஒரு இது மாதிரி கொண்டு போய் அதுக்கப்புறம் நம்ம மக்களுக்கு ஆடியன்ஸ்க்கு ஏன் இப்படி வசந்த் வசி இன்டர்வியூ வந்ததுக்கப்புறம் ஜோயாவை எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த சப்சிக்வெண்ட் வீக்கெண்ட்ல ஜோயா எலிமினேட் பண்ணாங்க. ஸோ இந்த ஷோட டைனாமிக்ஸ் வரத்துக்கு ஆடியன்ஸோட பல்ஸை பார்த்துதான் அந்த ஷோவோட அந்த டைனாமிக்ஸே மாறுது. லாஸ்ட் சீசன்லயுமே ஒரு விதமான ஒரு ஃபேவரேட்டிசம் இருந்துச்சு. சிவாங்கிக்கு ஃபேவரேட்டிசம் பண்ணாங்க. பட் ஆனா அந்த பொண்ணு ஹார்ட் ஒர்க் போட்டுச்சு. இங்க எதையுமே பண்ணாம சும்மா நமக்கு இது கொடுக்கணும் அப்படின்னா அது இட்ஸ் அட்டர் நான்சென்ஸ் தான். அதுதான் என்னோட கருத்து. அண்ட் மணிமேகலை எல்லாம் பொழைக்க தெரிஞ்ச பொண்ணுங்க. நீங்க விஜய் டிவி இல்லைன்னா எப்படினாலுமே சர்வே பண்ணிக்கிடுவாங்க. நீங்க இதெல்லாம் விஜய் டிவி வச்சுதான் அந்த அக்கா பொழைக்கணுங்கிறதுலாம் கிடையாது. அந்த அக்காவுக்கு யூடியூப் சேனலே போதும் உங்களுக்கு. அவங்களோட யூடியூப் சேனலே போதும். எத்தனை ஈவெண்ட் எங்க ஃபாரின்ல, எத்தனை இன்டர்நேஷனல், சிங்கப்பூர் ஈவெண்ட், மலேசியால உள்ள ஒவ்வொரு தமிழ் சங்கம், கனடா தமிழ் சங்கம் அவ்வளவு ஈவெண்ட்டுக்கு போறாங்க. பிரியங்கா போறாங்களா? அவங்களுக்கு இந்த விஜய் டிவில இப்ப இதுக்கப்புறம் என்ன ஒரு 2 மாசத்துக்கு பிரேக் எடுப்பாங்க. பிக் பாஸ்க்கு எல்லாம் வரமாட்டாங்க. நவம்பர் டிசம்பர்ல கண்டிப்பா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நவம்பர் டிசம்பர் வரைக்கும் ஓட்டிட்டு டிசம்பர்ல சூப்பர் சிங்கர் ஆரம்பிச்சிருவாங்க. திருப்பி ஹலோ மக்களேன்னு திருப்பி ஆரம்பிக்கதான் போறாங்க. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். மணிமேகலை அப்படி கிடையாது. ஷி வில் சர்வைவ். அவங்க எப்படினாலும் சர்வை பண்ணிடுவாங்க.
கம்மிங் டு மாகாப்பா, ஆனா மாகாப்பாவுமே எனக்கு என்னன்னா, இஸ் அ வெரி குட் பர்சன். நிறைய பேர்த்த ஆஃப் ஸ்கிரீன்ல சரத்து அவ்வளவு பேர்த்த ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஆனா அதெல்லாம் அவர் வந்து காட்டிக்க மாட்டாரு. ஆனா அவருமே சில விஷயத்துல அது வந்து என்ன அப்படின்னா, இப்ப நம்ம கூட ஒரு ஆங்கர் நம்ம பண்றோம் அப்படின்னா ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணி பண்ணணும். இவங்க என்ன பண்றாங்கன்னா, அதை வந்து அந்த ஆங்கரை கலாய்ச்சா அது ஹியூமரா மாறுது அப்படிங்கறத நினைச்சு அதை டிகிரேட் பண்றாங்க. அது ரொம்ப தப்பு. நிஷாலாம் வந்து பாருங்க, ஒரு வில்லேஜ் சைட்ல இருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியலனாலுமே அவங்களோட இதை காட்டும் போது நிஷாவும் அது எதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் இப்படி பண்ணுவோம், அதெல்லாம் ரொம்ப அன்னெசரி. அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அதெல்லாம் நம்ம பேசி என்ன ஆக போறோம். அந்த இடத்துல பண்றது வந்து ஆனா மாகாபா இஸ் வெரி குட் கேரக்டர். அவர் வந்து அதை ஃபன்னுக்கு பண்ணாதான் அந்த 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 இடத்துல நம்ம வந்து சிரிக்கிறோம். இல்ல மாகாப்பா பண்ணா கூட யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாரு. அவர் கலாய்க்கிறது பாத்தீங்கன்னா ஹர்ட் பண்ண மாட்டாரு. பண்ண வேண்டாம் அப்படிங்கிற அதையுமே நம்ம பண்ண வேண்டாங்க. ஃபர்தர் எபிசோட்ஸ்ல அதையுமே குறைச்சுக்கிட்டா இப்ப இந்த சேனல்ல இப்போ ஆங்கர்ஸோட இது தெரிஞ்சிடல, அவருமே கொஞ்சம் குறைச்சுக்கிடுவாரு. அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க எடுத்துக்கோங்க, அனிதா சம்பத் எடுத்துக்கோங்க. அவங்க எல்லாம் அவ்வளவு வந்து இது நல்ல ஆங்கரிங் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. அவங்க ஃபரீனா, ஏன் ஜாக்லின் என்னாச்சு? அவங்களுக்கு ஏன் என்ன வாய்ப்பு ஜாக்லின் இருக்கிற இடமே இல்லாம பண்ணிட்டாங்களேங்க. ஜாக்லின்ல எவ்வளவு சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. கலக்க போகுது யாரா இருந்தாலும் யார போஸ்ட் பண்றதே ஜாக்லின் தான். இப்ப அந்த ஷோவே வேற பாருங்க. திடீர்னு அர்ச்சனாக்கா உள்ள வந்தாங்க, பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன டேர்ம்ஸ் தெரியல. பிரியங்கா கூட இருந்தா நம்மளால மூட் பண்ணி வச்சுட்டு அவங்க திருப்பி பேக் டு ஜீ தமிழ். பிரியங்கா எல்லாத்துக்கும் காரணம் நம்ம பிரதீப் ராய் பீட்டர். அவர் இருக்கும்போது நீங்க நல்ல தெரியும், அவர் ஒரு ஸ்டோரி ஷேர் பண்றாரு அப்படின்னா அவரோட கும்பல்கள் ஒரு 4-5 எலைட் கும்பல்கள்னு இருக்கு. சாரி, நான் எலைட் யூஸ் பண்றது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. எல்லாமே அதை ஷேர் பண்ணுங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த பிரியங்கா பிக் பாஸ் பார்ட்டில சில கும்பல்கள்லாம் இருக்கும், வெல்கம் தலைவா, அதெல்லாம் இந்த மணிமேகலைக்கா பண்ண மாட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்களோட இதுவே வேற. எனக்கு யாரு உண்மையா இருக்காங்களோ நான் அவங்கள மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவேன். இன்ன வரைக்கும் அவங்களோட ஃபாலோயிங் லிஸ்ட பாருங்க. நீங்க யாரு எவனாரு, எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ நான் அவங்கதான் ஃபாலோ பண்ணுவேன். அண்ட் 4th சீசன்ல சிவாங்கிக்கும் மணிமேகலைக்கும் பிரச்சனை எல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் சுத்த ரப்பிஷ். இப்ப கூட இதுக்கு ரெண்டும் சிவாங்கி, ஸ்ருத்திகா, மணிமேகலை, தர்ஷன் இப்ப கூட எல்லாரும் டூருக்கு போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து மணியக்காக தெரியும் ஆன் ஸ்கிரீன்ல எப்படி, ஆஃப் ஸ்கிரீன்ல எப்படின்னு. ஏன் இன்ன வரைக்குமே சிலவத்த தங்கத்துறைய ஃபாலோ பண்றாங்க, ஏன் இன்னும் குரேஷிய ஃபாலோ பண்ணல? யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரியும் அவங்களுக்கு யாரை எப்படி வைக்கணும். சுனிதா கூட பேசினாலுமே சுனிதாவையும் என்ன ஃபாலோ பண்ணல. அப்படிதான் செலவத்துக்கு செலவரோட லிமிட்ஸ் தெரியும். நம்ம எல்லாத்தையும் போய் பண்றது வந்து ரொம்ப தப்பு. அன்ஷிதாலாம்